திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வரும். இது மாலை வந்து பந்தலடியில் பலி சாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா உடனே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகலாம் இருக்குது. நிறையா வப்பு சூனியம் இந்த கை கால் வலி அந்த மாதிரி இருக்கலாம் தங்கி இங்கே கோவில் சுற்றுவாங்க. 48 நாள் இல்லை ஒரு 2 வாரம் விளக்கு பூஜை போட்டு கோவில் சுற்றுவாங்க ரெகுலர் டைமில். அப்போ சுற்றவங்களை கூட நினச்சதே நிறைவேறும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறையா இருக்கும். அது ஆண்கள் வந்து திருமணமான குழந்தை பாக்கியம் வேணும்னா அவங்க ஆயுசுக்கும் இல்லை வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி தினந்தோறும் இது வருட வருஷம் அரவணைக்காக தாலி கட்டிப்பாங்க. திருநங்கைகள் மாதிரி ஆண்களும் கட்டிப்பாங்க. ஆண்கள் பக்தர்கள் அதிகமாக அவங்களும் கட்டிப்பாங்க வேண்டுதலுக்காக. எங்கள் கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நான் கடந்த 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என்னோட ஒவ்வொரு வேண்டுதலும் அவர் நிறைவேற்றி தான் இருக்காரு. என்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து மஞ்சள் தாலி கட்டுவோம், வெள்ளி தாலி கட்டுவோம், தங்கத்தாலி கட்டுவோம். எங்களோட இது என்னென்னலாம் நாங்கள் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற நாங்கள் அவருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாலி கட்டுவோம். நாங்கள் இந்த வருஷம் தங்கம், வெள்ளி, மஞ்சள் 3 சேர்த்து கட்டியிருக்கோம். நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் கடவுள் நிறைவேற்றி வச்சார். குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த நிறைவேற்றினாக்கா குழந்தை பிறந்தோன்னா அவங்க வந்து குழந்தைக்கு தாலி கட்டுவாங்க. பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தனாக்கா அவன் திரும்பி கல்யாணம் பண்ணி அவன் பையனுக்கு பிறந்தோடனே அவனுக்கு கட்டிட்டு இவர் நின்றுவார்.